சண்டே ஈவினிங் எங்கேயாவது போலாம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி அப்போ பக்கத்துல அப்படி பீச்சுக்கு போயிட்டு வந்துரலாம் அப்படி சொல்லிட்டு தான் இந்த பீச்சுக்கு கிளம்புனோம். இந்த பீச் வந்து பெட் ஃப்ரெண்ட்லி பீச் போல. பெட் ஸ்விம்மிங் ஜோன்லாம் வச்சிருக்காங்க. இந்த ஓனர் பாருங்களேன், பாவம் அந்த நாய்க்குட்டி கூட பாடாப்பட்டுட்டு இருக்காரு. அத நான் குளிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போகுது. நெறைய பேர் இங்க வந்து பெட்ஸ் கூட்டிட்டு வந்து வாக்கிங் போனாங்க. ஆனா ஸ்விம் பண்ணது பார்க்கல. பட் வந்துட்டு இந்த பீச்ல ஸ்விம்மிங்கும் அலவுட். ஸ்விம் பண்ணிட்டு வந்துட்டு சன் பாத் எடுக்கிறதுக்காக இங்க சேர் போட்டுருக்காங்க. மேல வந்து ஒரு அம்ப்ரெல்லாவோட வச்சிருக்காங்க. இந்த பீச்ல சுத்தி சுத்தி வந்து நெறைய செடியும், மரமும் இருந்தது. நம்ம ஊர் ஹைபிஸ்கஸ் கூட வச்சிருந்தாங்க. அது போக இன்னும் கொஞ்சம் நெறைய செடி கூட இருந்தது. அதோட பேர்லாம் தெர்ல. பசலே செடி மாரி இருந்தது. அதுக்கப்புறம் புல்லு புல்லு மாதிரி இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது ஆனா. நம்ம ஊர் பீச்லலாம் போனா நெறைய பாசி இருக்கும். ஆனா வந்து அது நீள நீளமா இருக்கும்ல. அந்த மாதிரி இந்த பீச்லயும் வந்துட்டு பாசி இருந்துச்சு. ஆனா குட்டி குட்டியா தான் பச்சை கலர்ல இருந்தது. இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்டின்னா, இது வந்து ஒரு மேன் மேட் ஐலேண்ட். அதனால தான் இதுல வந்து அலை அவ்வளவா வரவே இல்ல. இங்க குட்டி குட்டியா 2, 3 புறா சுத்திட்டு இருந்துச்சு. அது பின்னாடியே நானும் போயிட்டு இருந்தேன். ஆனா அத பார்த்து பயந்து பறந்து மரத்துக்கு போயிட்டேன். இதுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஊர் தென்னை மரம் தான். அது இங்கேயும் வச்சிருக்காங்க. இந்த செடி பார்க்கறதுக்கு ஒரு மாரி வித்தியாசமா இருந்தது. ஆ நெறைய வெள்ள கலர்ல பூவு, அதுக்கப்புறம் காயெல்லாம் வந்தது. இது ஒரு வேள எடிபிளா இருக்குமா? இருக்காதா? அது என்னவா இருக்கும் சொல்லி நானும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தேன் இந்த செடிய. கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு, அப்புறம் வந்துட்டு லேட் ஆயிடுச்சு சர்வீஸ்க்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் சர்ச்சுக்கு.